சீரியல் ஆக்ட்ரஸான மகாலட்சுமி அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷனை செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க பர்த்டேக்கு அவங்க ஹஸ்பண்ட் என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தாரு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஹாப்பியாகவும் எமோஷ்னலாகவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரவீந்தர் அண்ட் மகாலட்சுமி இவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா நிறைய கான்ட்ரோவர்ஷியான விஷயங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லே ரவீந்தர் பண மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறமா ரவீந்தர் மகாலட்சுமி இவங்க 2 பேருமே பெருசாக இன்டர்வியூ கொடுக்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலேயும் அவங்க முன்ன மாதிரி ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. இந்த நிலையில் இப்போ மகாலட்சுமியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்த்டேக்காக ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களோட பர்த்டேவை தொடர்ந்து நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் யார் யார் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நிறைய எமோஷ்னல்ஸ் எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகிருந்திருக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சர்ப்ரைஸாக மிட் நைட்டுக்கு எனக்காக ஒரு கேக்கை சர்ப்ரைஸாக கொடுத்துருந்தாரு. நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அம்மு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 2வதாக என்னோடய அம்மா அண்ட் பிரதர் இவங்க 2 பேருமே எனக்காக ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலி மென்டலி சேஞ்சாக இருக்க குழந்தைங்க, அது மட்டும் இல்லாமல் ரோட்டோரமாக சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே என்னோடய பர்த்டே சார்பாக ஃபுட்டை டொனேட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப டச்சிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் மை ஏஞ்சல் மம் அண்ட் மை லிட்டில் பிரதர் சோட்டி அப்படின்ற மாதிரி அவங்களோட அம்மாவுக்கும் பிரதருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க அப்பாவுக்குமே இதில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக அவங்க அப்பா பங்களாதேஷ்லேருந்து வந்திருக்காராமா. அது மட்டும் இல்லாமல் ரவீந்தரோட அப்பா கூட இவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு விஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி மை லிட்டில் மான்ஸ்டர் சர்ப்ரைஸ் வித் மீ கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட குட்டி பையன் சர்ப்ரைஸாக இவங்களுக்கு கேக் கொடுத்துருக்காங்களாமா. அந்த கேக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ ஆர் மை வேர்ல்டு சச்சா அப்படின்னு அவங்களோட பையனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி எனக்கு இப்படி பிளஸ்டான பியூட்டிஃபுல்லான லைஃப்பை கொடுத்ததுக்கு. என்னை சுற்றி நல்ல உள்ளங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறனால என்னோட அந்த பர்த்டே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க.